பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வெஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நோபல் மேன் யார் பெரியவர் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யார் பெரியவர், என்னென்ன காரியங்களில் யாரை விட பெரியவர் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தெய்வர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரை என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 96:4, 104, 1, 147, 5 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவர்களை காட்டிலும் அவர் பெரியவர். மட்டுமல்ல, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற தேவன் பரிசுத்தத்தில் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசிகளிலும் பெரியவராயிருக்கிறார். மட்டுமல்ல பெரியமானவர்களை, சாலமோனின் பெரியவராயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. எனவே அவர் ராஜாக்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகங்களில் உன்னதங்களில் அவர் பெரியவராயிருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். எனவே பிரியமானவர்களை, பெரியவரான தேவனை நம்முடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அது என்படி செய்ய நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, நீர் சாலமோனிலும் பெரியவர், ராஜாக்களிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர், பரிசுத்தத்தில் பெரியவர், எல்லா தெய்வர்களை பார்க்கிலும் இருக்கிறீர் சுவாமி. உன்னதங்களிலும் பெரியவராக இருக்கிறீர் சுவாமி. அந்த பெரிய தேவன் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? பிசாசுக்கு பயப்படவே கூடாது ஆண்டவரே. உலக மனிதர்களுக்கு பயப்படவே கூடாது ஆண்டவரே. உலக மனிதர்களை காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறீர். சகலவித காரியங்களையும் செய்வீர் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர், நீர் உன்னதமானவர், உன்னதங்களிலே பெரியவராய் இருக்கிறீர் சுவாமி. மனிதர்கள் உங்களுடைய காலின் கீழே விதிக்கப்படுவார்கள் சுவாமி. எங்களுடைய சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.